வானொலியில நம்ம நேத்து பாரிஸ் பேராலிம்பிக்ஸ்ல இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மெடலை பத்தி தான் பார்க்க போறோம். பாரிஸ்ல பேராலிம்பிக்ஸ் போட்டியானது பார்த்தோம்னா 28 ஆகஸ்ட்ல இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை இந்தியா ஒரே நாள்ல 4 பதக்கம் அடிச்சிருந்தாங்க. பதக்க வேட்டையோட கண்டினியூஷனா பார்த்தோம் அப்படின்னா நேத்து இந்தியா இன்னொரு பதக்கமும் பெற்றிருக்காங்க. நேத்து இந்தியா பெற்ற அந்த ஒரு பதக்கத்தோட சேர்த்து இந்தியா மொத்தம் 5 பதக்கங்களை பெற்றிருக்காங்க. இதுல ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, அது மட்டும் இல்லாம 3 வெண்கல பதக்கம் அடங்கியிருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஷூட்டிங்ல இந்தியா உங்களோட 4வது பதக்கத்தை வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் ஆண்கள்ல பார்த்தோம் அப்படின்னா மனிஷ் நர்வால் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளி ஜெயிச்சிருந்தாரு. இவரை தொடர்ந்து நேத்து நடந்த 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவு பெண்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ரூபின் பிரான்சிஸ் இந்தியாவுக்காக ஒரு வெண்கல பதக்கமும் ஜெயிச்சு கொடுத்தாங்க. இதன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஷூட்டிங்ல, அதாவது ஏர் பிஸ்டல்லையும் சரி ஏர் ரைஃபிளையும் சரி மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா 4 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்கு. இதுல ஒரு தங்கம், ஒரு வெள்ளி மற்றும் 2 வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. மட்டும் இல்லாம இந்த வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒலிம்பிக்ஸ்லயும் சரி பேராலிம்பிக்ஸ்லயும் சரி 10 மீட்டர் ஏர் ரைஃபிளையும் சரி ஏர் பிஸ்டல்லையும் சரி மிக்சர்லயும் சரி பார்த்தோம்னா இந்தியாவோட ஆதிக்கம் உயரமாவே இருக்குன்னு சொல்லலாம். இதே போல இன்னைக்கு இந்தியாவுக்கு பார்த்தோம்னா நிறைய கேம்ஸ் இருக்கு. அது என்னென்ன பதக்கங்கள் ஜெயிக்கிறாங்கன்னு நான் ஒன்னொன்னா வீடியோ கொடுக்குறேன்.